உங்களுக்கு சர்க்கரை இருக்கிறது, 200க்கு மேற்பட்ட விழுது. நான் எழுதிக் கொடுக்கும் மருந்தை சாப்பிடுங்கள். முக்கியமாக நீங்கள் தினந்தோறும் குறைந்தபட்சம் அரை மணி நேரமாவது வாக்கிங் போக வேண்டும் என்று டாக்டர் சொன்னது எனக்கு அவ்வளவு முக்கியமாய் தெரியவில்லை. ஆனால் அது என் மனைவியின் மனதில் ஆழப் பதிந்து விட்டது. அதிகாலையில் 5 மணிக்கு என்னை எழுப்பி நடந்துட்டு வாங்க என்று அன்புடன் அனுப்பிவிடுவாள் ராசி. தூக்கம் போச்சே என்று நினைத்துக் கொண்டேதான் நான் நடைப்பயிற்சி செய்வேன். என் வீட்டின் அருகில் ஒரு பூங்கா உண்டு. அங்கு ஒரு பெரிய ஆலமரமும் வேறு சில மரங்களும் செடிகளும் மாதைக்கு வரும். அங்கு ஒருவரை ஒருவர் இடித்து கொண்டு போவது போல் கூட்டம் இருப்பதில்லை. பூங்காவை யாரும் சுத்தம் செய்வதில்லை. பூங்கா காவலாரன் எப்போது தண்ணீர் விடுகிறாரோ யாருக்கு தெரியும்? சுட்டுவெறிக்கும் வெப்பத்தால் தண்ணீர் இல்லாமல் மரம் செடி தவித்தது. காலை 6 மணிக்கு அங்கு போகும்போது 10 பேர் அல்லது அதிகபட்சம் 15 பேர் இருப்பார்கள். நான் 20 சுற்றுகள் பூங்காவில் போப்பட்டு நடைபாதையை சுற்றிவிட்டு அங்கிருக்கும் ஆலமரத்தின் கீழிருக்கும் சாய்பானா இருக்கையில் சிறிது நேரம் அமர்ந்துவிட்டு வீட்டுக்கு திரும்புவேன். ஒரு வாரம் தொடர்ச்சியாக போனபோதுதான் எனக்கு ஒன்று புரிந்தது. எப்படி ஒரு மின்சார ரயிலில் குறிப்பிட்ட நேரத்தில் அலுவலகம் போகிறவர்கள் எல்லாம் ஒரு பெட்டியில் பயணம் செய்கிறார்களோ, அதுபோல் நான் போய்க்கொண்டிருக்கும் வேளையில் குறிப்பிட்ட நபர்களை தினந்தோறும் பூங்காவில் சந்தித்தேன். காலையில் பூங்காவில் நடைப்பயிற்சி செய்வது மிகவும் உற்சாகமாக இருக்கும். மரங்கள் மீதமர்ந்திருக்கும் குயில் இன்னிசையை செவியில் பாய்ச்சும். நீலவானிலிருந்து எட்டிப் பார்க்கும் சூரியன் தன் பொன்னொளிகளை மரத்தினூடே பாய்ச்சும். வசந்தகால ஆரம்பம். பசுமையான இலைகளின் ரம்யமான அழகு மனதை கொள்ளை கொள்ளும். பூங்காவில் காலையில் நடைப்பயிற்சி செய்பவர்கள் கொடுத்து வைத்தவர்கள். நான் பூங்காவில் நுழையும் போதே உடற்பயிற்சி செய்து கொண்டிருப்பவர் ஓம் பிரகாஷ், மார்வாடி. அவர் தாடி கழுத்தில் வைத்திருக்கிறார். உடற்பயிற்சி செய்து ஒல்லியா உடம்பை வைத்திருப்பார். பூங்காவிற்கு அடுத்த வீடு அவரதியே. அதிகாலை 5 மணிக்குச் சரியா வந்துவிடுவார். பூங்காவில் ஒரு பெரிய மேஜை இருக்கும். 10 பேர் அமரலாம். 5 மணிக்கு முதலில் வரும் ஓம் பிரகாஷ் பூங்காவிலிருந்து துப்பத்தை எடுத்து மேஜையை பெருக்கி சுத்தம் செய்துவிட்டு யோகா செய்யும் ரப்பர் ஷீட்டை விரித்து உடற்பயிற்சி யோகா செய்வார். அவர் மட்டுமல்ல, அவருடைய மனைவியும் தலையில் முக்காட்டுடன் நடைப்பயிற்சி செய்வார். ஓம் பிரகாஷ் 5 மணியிலிருந்து 7 மணி வரை பூங்காவில் இருந்தால் அவர் மனைவி 5:30 மணியிலிருந்து 6:30 மணி வரை கிட்டத்தட்ட 50 சுற்றுகளாவது சுற்றுவார். அதனால்தானோ என்னமோ 10 வயது குறைந்து மிகவும் இளமையாய் தென்படுகிறார். எனக்கு ஓம் பிரகாஷிடம் நன்கு பரிச்சயமானதும் தயங்கிக் கொண்டே கேட்டேன், உங்கள் வீட்டில் என்ன சமைப்பீர்கள்? உங்கள் மனைவி காலையிலேயே நடைப்பயிற்சிக்கு வந்து விடுவதால் கேட்கிறேன் என்றேன். சிறிது கூட தயங்காமல், எங்கள் வீட்டில் 3 வேளையும் ரொட்டி சப்ஜிதான் என்றார். ஆணோ பெண்ணோ உடற்பயிற்சி அல்லது நடைப்பயிற்சி செய்யாவிட்டால் பின்னால் வருந்த வேண்டி வரும் என்றார். எல்லா பெண்களாலும் அப்படி இருக்க முடியாது. காலை டிஃபன் செய்யணும், மதிய உணவு செய்யணும் என்பதால் யாருக்கும் நேரமில்லை என்றேன். 6 மணிக்கு வளநிலத்தைச் சேர்ந்த 4 பேர்கள் அந்த மேஜையில் யோகா செய்து கொண்டிருப்பார்கள். அவர்களில் பாண்டே என்பவர் எப்போதும் பேசிக் கொண்டிருப்பார்.